வணக்கம். ரீசெண்டாக திருமதி சௌமியா அன்புமணி அவர்களோட ஸ்பீச்சஸ் சட்டமன்றங்களில் ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. அதை எல்லா தரப்பிலிருந்தும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அவங்க முக்கியமாக பேசுகிறாங்க, அதோட சாராம்சம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட்ஸாக பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவிரியை நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மேகதாது அணை கட்ட விடக்கூடாது, அதெல்லாம் ஓகே, அதை நம்ம ஒரு பக்கம் செஞ்சாலும் நம்ம நீரை இங்கேயே தடுப்பணைகள் கட்டி 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டி காவிரி நதி நீரில் 100 டிஎம்சி தண்ணியை நம்ம ஸ்டேட்லேயே ஸ்டோரேஜ் பண்ண முடியும். எக்ஸஸாக மழை பெய்யறப்ப வரக்கூடிய தண்ணியை நம்ம கட்டக்கூடிய செக் டேம்ஸ் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி வறண்ட காலங்களில் அது பயன்படும். அதே மாதிரி ஏரி குளங்களை 1 மீட்டர் அளவுக்கு நீங்கள் ஆழப்படுத்தினா கூட அதுலேருந்தே 150 டிஎம்சி தண்ணியை நம்மளால் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் சொல்யூஷனை முன்வைக்கக்கூடிய தலைவர்கள் அந்த மாதிரி ஸ்பீச்சஸை தான் நம்ம சட்டமன்றங்களில் ஒலிக்கணும். அதுதான் மக்களோட எதிர்பார்ப்பும் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். அவங்க பேசுனது உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இது பற்றி காவேரி விஷயத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா காவேரியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். நன்றி.